தமிழக வரலாற்றில் ஒரு பொன்னாள். சென்னை மாநகராட்சி பள்ளி ஒன்றிற்கு நிகழ்ச்சிக்காக முதல்வர் வருகை தந்திருந்தார். வழக்கம் போல் பிள்ளைகளுடன் உரையாடிய போது, ஏன் சோர்வாக இருக்கிறீர்கள், சாப்பிட்டு விட்டீர்களா என கேட்க, அதில் ஒரு சிறுவன், ஐயா, காலை உணவு நாங்கள் சாப்பிட்டதில்லை, அப்படியே தான் பள்ளிக்கு வருவோம் என்றதும் முதல்வர் உறைந்து போனார். மறுகணமே அதிகாரிகளுடன் ஆலோசித்த போது, பெரும்பாலான பிள்ளைகளின் வீட்டில் காலை உணவிற்கான வசதி இல்லை என்ற நிலையை அறிந்தார். முதல்வர் மனதில் பல எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. பசியோடு பள்ளிக்கு வரும் பிள்ளைகளை பட்டினியாக வைத்து பாடம் சொல்லித் தருவதா? பசிப்பிணி நீங்கினால் மனநிறைவுடன் கல்வி கற்பார்கள். மனதில் பாடங்களும் பதியும். சீரான வருகை பதிவும் இருக்கும். கல்வி விகிதமும் அதிகரிக்கும். நாளைய இளைஞர்கள் அறிவாற்றல் பொருந்தியவர்களாக உயர்வார்கள். இப்படி எத்தனையோ நன்மைகள் இந்த மாநிலம் அடையும் என்ற தொலைநோக்கு சிந்தனையின் வெளிப்பாடாய் முதல்வரின் மனதில் உதித்தது காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டத்தை இந்த ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் இருந்து நாம் தொடங்கி இருக்கிறோம். இத்தகைய திட்டங்களை இலவசம் என்றோ, தர்மம் என்றோ, தானம் என்றோ, சலுகை என்றோ யாரும் நினைக்கக்கூடாது. இது ஒரு அரசினுடைய கடமையும் பொறுப்புமாக அமைந்திருக்கிறது. காலையில் 2 மணிக்கு நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். அதிகாலை 6 மணிக்கெல்லாம் முடிக்கிறோம். எங்களுடைய சமையலில் சுகாதார முறையாகவும் சுத்தமாகவும் அதிக ருசியாகவும் நாங்கள் சமைச்சு அவங்கள சாப்பிட வைக்கிறோம். கடந்த 40 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறேன். இந்த 40 வருஷம் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த ஒரு வருஷமாக கிடைச்சிட்டு இருக்குது. என்னுடைய பிள்ளைங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படி தான் இந்த பசங்களையும் பார்த்துப்பேன். நான் வீட்டில் எப்படி தட்டை எப்படி க்ளீனாக கழுவிட்டு தான் சாப்பாடு போடணும், அதே மாதிரி தான் நானும் எங்கள் பசங்களுக்கு பரிமாறுவேன். முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் நான் முதல் முறையாக சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. சேமியா கிச்சடியில நிறைய காய்கறி இருந்தது. பீன்ஸ், கேரட், பீன் பன், கிரீன் பீஸ், ஆனியன், டொமேட்டோ இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லைக் இட். குழந்தைங்க வந்து ஆர்வமாக சாப்பிட்றாங்க. இப்போ வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே வர்றதுனால அவங்க நல்ல பாடத்தை கவனிக்காங்க. என்ன சொன்னாலும் ஆர்வமாக இருக்காங்க. அதை பார்த்து எங்களுக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது பாடம் நடத்துறதுக்கு. ஸ்கூலில் நல்ல கிளாஸும் கவனிக்கிறான். வீட்டில் வந்து அவளாம் நல்லா படிக்கிறா. இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப உதவியாக இருக்குது எங்களுக்கு. எந்த மன உளைச்சலும் இல்லாமல் நாங்கள் போய் வேலை பார்க்குறோம் நல்லா. திட்டத்தை கொண்டு வந்தால் தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி. வெற்றில் பூச்சிகளாய் தொட்டி தூங்கிய நாங்கள் விமலாய் பறக்க நேரம் வந்து விட்டது. பாரதாயே உன் சுந்தரத்தை காக்க நாளே தூங்கல் இருக்கின்றோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாணவர்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது. நீங்கள் படித்து அறிவார்ந்த சமூகமாக முன்னேற இருப்பவர்கள் எந்த காரணத்தை கொண்டு கல்வியை விட்டு விலகி சென்று விடாதீர்கள். விலகி செல்லவும் நான் விடமாட்டேன். அன்பு மாணவ செல்வங்களை, உங்களுக்கு காலையும் மதியமும் உணவு வழங்குகிறோம். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் படியுங்கள், படியுங்கள், படியுங்கள்.